சிவகாசியில் அச்சக தொழிலாளி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதைபதைக்க செய்திருக்கிறது. மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்தவரை 17 வயது சிறுவர்கள் உட்பட 4 பேர் திட்டமிட்டு தீர்த்து கட்டியிருக்கின்றனர். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். 55 வயதான இவர் ஒப்பந்த அடிப்படையில் நோட்டு புத்தகங்கள் பைண்டிங் செய்யும் அச்சகம் சார்ந்த தொழில் செய்து வந்தார். இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி மற்றும் 2 மகன்களை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை இரவில் சரவணன் வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீடு புகுந்தவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இருந்தபோதும் ஆத்திரம் தீராத கொலைக்கார கும்பல் சமையல் எரிவாயு சிலிண்டரை எடுத்து சரவணனின் முகத்தில் தாக்கி சிதைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். முதற்கட்ட விசாரணையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மெய்யண்ணன் என்ற பரத் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவான 23 வயதுடைய பரத்தை கைது செய்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சரவணன் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பரத்தின் தாயாரிடம் சகஜமாக பேசி பழகி வந்துள்ளார். அதை தவறாக எடுத்துக்கொண்ட இளைஞர் தனது தாயாரிடம் பேசக்கூடாது என்று அவரை எச்சரித்துள்ளார். அதையும் மீறி சரவணன் தொடர்ந்து பழகி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பரத் தனது நண்பர் பாலமுருகன் என்ற பாலையா மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 சேர்ந்து சரவணனை கொடூரமாக கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதில் 17 வயதான 2 சிறுவர்கள் மற்றும் முக்கிய குற்றவாளியான பரத்தை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவான பாலமுருகனை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தனது தாயுடன் ஏற்பட்ட பழக்கத்தை துண்டிக்க மறுத்த அச்சக தொழிலாளியை இளைஞர் ஒருவர் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது சிவகாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.